வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்டி சாஃப்ட்வேரில் வந்து நம்ம டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேனல் நேம் காட்டாது. அது எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் லோக்கல் ஐபியில் ஒரு 40 சேனல் என்விஆர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிவைஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ நான் வந்து ஐபி அட்ரஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் இப்போ லைவ் வியூ போயிட்டு இங்கே செக் பண்ணுறேன் அப்படின்னா டிவைஸோட எந்த நேமும் எனக்கு ஷோ ஆகலை. எல்லாமே அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது தான் மென்ஷன் ஆகிருக்கு. டிவைஸோட ஐபி, அதாவது என்விஆரோட ஐபி என்னவோ அதுதான் கேமராவோட நேமில் காட்டுது. இங்கே அதே சேம் நெட்வொர்க்கில் நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி டிவைஸ்லாம் நேம் கொடுத்துட்டேன். அங்கே கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி நேம் என்டர் பண்ணணும் அப்படின்றது. கான்ஃபிகரேஷனில் போனீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ செட்டிங்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஓஎஸ்டி, இந்த ஓஎஸ்டி மெனில் போய்ட்டு கேமராவுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எல்லா கேமராவுக்குமே நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அங்கே பாருங்கள் சேனல் 1க்கு. ஸோ அதே மாதிரி எல்லா சேனலுக்குமே நான் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஆனால் இப்போ அதையே வந்து அங்கே மேனேஜ் சேனலில் போய் செக் பண்ணுறேன். எல்லா நேமுமே ஷோ ஆகுது. பேக்கிங் சென்டர், ஷெட் வியூ, அவுட்டோர் லெஃப்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நேம் கொடுத்துருக்கேன். எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது டேரெக்ட் என்விஆரில். ஓகேங்களா. இங்கே நான் லைவ் வியூ போய் செக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ப்ரௌசர்லேயே. ஸோ லைவ் வியூலையுமே எனக்கு எல்லாமே காட்டுது. பட் இந்த EC7 VMS சாஃப்ட்வேரில் மட்டும் நமக்கு அந்த நேம் வந்து ஷோ ஆகலை, லோக்கல் ஐபியில் ஆட் பண்ணியிருக்கும் போது. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே பாருங்கள் ஐபி அட்ரஸில் ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு போய்க்கோங்க. டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு குரூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவைஸ் ஆட் பண்ண டிவைஸோட நேம் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேனலும் பாருங்கள் 150 150 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது மாடிஃபை சேனல் இன்ஃபர்மேஷனில் போய் கூட நீங்கள் இந்த நேம் வந்து மாற்றிக்க முடியும். பட் ஒவ்வொன்றா நம்மளால் பண்ண முடியாது, நிறைய சேனல்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, மேலே பாருங்கள் கெட் டிவைஸ் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனலோட நேம் எல்லாம் வந்துடும். இப்போ வந்து நான் கேமரா வந்து செலக்ட் பண்ணலை, இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு கெட் டிவைஸ் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேனலோட நேம் எல்லாமே வந்துடுச்சு. பார்த்தீங்களா, பேக்கிங் சென்டர் வியூ எல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் சைடில் செக் பண்ணுங்கள். ஸோ லைவ் இப்போ போய் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாரோட சேனல் நேமும் வருது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா என்ன சேனல் எனக்கு பர்டிகுலராக வேணுன்றதை நான் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா. அந்த கெட் டிவைஸ் நேம் அப்படின்றத கொடுக்கணும். டிஃபால்ட்டாக அது வராது, நம்ம தான் போய் மேனலாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.